நான் இப்போ இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசுகிறேன். நான் வந்து சொன்னது வந்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லோரும் படித்தாங்க. பிராமின்ஸு, நான் பிராமின்ஸு, ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு. எங்களுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்தாப்புல உட்காந்துக்குமே தவிர எங்களுக்குள்ளே வந்து ஜாதி சம்மந்தமாகவோ எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. எங்கள் நான் பிராமின்ஸ்லேயும் கல்லர், அகமுடையர், வன்னியர் இந்த குரூப் தான் இருந்துச்சு. சொல்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேனே தவிர இல்லை. இன்ஃபேக்ட் என் சோமநாதன் வந்து வன்னியர் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து சோமநாதன் தான் இந்த இதில். வந்து அதனால் நாங்கள் வந்து அப்படியே எல்லாம் ஒன்றா இருந்தோம். இது தவிர மாணவர்களுக்குன்னு வந்து அப்போ இருந்த வியாதிகள்னு பார்த்திங்கனாக்கா, இந்த ஆற்றுல தண்ணி வந்து புரட்டாசி ஐப்பசி மாதம் ஆற்றுல தண்ணி வரும். தண்ணி வந்தோடனே என்னாச்சுனாக்கா இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்துடும், கால்ரா வந்துடும். கால்ரா வந்துச்சுனாக்கா, ஏன்னா ஜனங்க வந்து ஆற்றுக்கரையில் தான் வந்து மழை ஜலம் கழிக்கிறது, ஆற்று தண்ணி தான் யூஸ் பண்ணுறது, தண்ணியை காய்ச்சி குடிக்காததுனால உள்ளது. அதனால் முக்கியமான கெட்ட பழக்கம் கால்ரா வந்துடும். கால்ரா வந்தோன்னா தடுப்பூசி போடுறதுக்கு வருவாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போடுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் அவங்க பிடிச்சி கொடுத்து ஊசி போட சொல்லுவாங்க. ஆனால் அது தெருவில் இருக்க ஜனங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வீட்டுக்கு நாங்கள் குடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வெந்நீர் வச்சு கொடுப்பாங்க இந்த ஜனங்க. இந்த நாங்கள் பிள்ளைங்க இது பச்சை தண்ணி அது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டிசிப்ளினாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது இருக்காது. கால்ரானால நடந்த சாவுகள் வந்து அப்போ ஜாஸ்தி. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எனக்கு தெரியாது, ஆனால் கால்ரா டெத்து வந்து அப்போ இருந்தது. இதுக்கப்புறம் அந்த கால்ரா வேக்சின்ஸ் வந்தது ஒன்று, இப்போ ஊசி போட்டுக்கிட்டது. இப்போ வந்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வந்துட்டுது. இப்போ கால்ராவுக்கு போல் என்னென்னா கண்ட மாதிரி சாப்பிட்டு இப்போ டிசீஸ் வந்து இப்போ கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸு, ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சனிங் இப்போ வருது. இப்போ ஃபுட் பாய்சனிங் வருது. அப்போ வந்து கால்ரா வாஸ் வெரி காமன். ஸோ இதை ரெண்டாவது வந்து கால்ரா டெத்து வந்து எங்கள் பக்கத்துட்டு போய் எங்கள் கார்வாரியே வந்து கால்ராவில் இறந்துட்டார். எஸ்பெஷலி குடும்பத்தோட சம்பாதிக்கிறவர் இறந்துட்டார் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த வியாதி கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கண்ட இடத்துல சாப்பிட்றது, கையை கழுவாமல் சாப்பிட்றது, ஹேண்ட் இன்ஃபெக்ஷனால் வர்றது, சால்மோனெல்லா வர்றது, இந்த முட்டையை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றது, மஞ்சக்கருவோடு அப்படியே அந்த ஆஃப் பாயில்டு ஸ்டைலாக சாப்பிட்றது. அது இந்த முட்டை தான் வந்து உங்களுக்கு டைஃபாய்டு மீடியம் அப்படின்னு தெரியறதில்ல. உடனே அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்றீங்க. ஸோ இது வந்து இப்போ உள்ள தகராறு. ஆனால் அப்போ வந்து அந்த முட்டையை வந்து முழுக்க அவிச்சு சாப்பிட்டா நல்லது. ஆஃப் பாயில்டாக சாப்பிட்றப்ப இந்த ரிஸ்க் இருக்குது. பரட்டி போட்டு சாப்பிட்ணும். எதையுமே காய்ச்சி குடிச்சிட்டாக்கா நல்லது. தண்ணீரை வந்து காய்ச்சி குடிக்கணுங்கிறது ஒன்று. குடி தண்ணீர் வந்து தனியாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து முக்கியம். இப்போ வந்து கவர்மெண்ட்டை பாராட்டணும். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து இப்போ உங்களுக்கு வழங்கப்படுது. ஆனால் அப்போ வந்து அந்த சிஸ்டம் அந்தளவுக்கு பாதுகாப்பான குடிநீர் வந்து கிடையாது. ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள்லையும் ஸ்ட்ரீட்டில் விற்கிற ஃபுட்ஸ் வந்து முந்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த கமார்கட்டு மிட்டாய், கடலை மிட்டாய் நிறையா விற்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. நாங்களும் போய் வாங்கி சாப்பிட தான் செய்வோம். ஆனால் அதை தவிர இந்த புளியம்பழம், சில பழங்கள் சாப்பிட்றது உண்டு. இது எல்லாமே வந்து தெருவில் வந்து ஸ்கூலுக்கு வாசல்லையும் வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பெரிய ஸ்கூல்ஸ் வந்து இதில் பார்க்குறதுக்கு இல்லை. முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அன்று இருந்த கால்ரா இன்றைக்கி இல்லை. நாங்கள் யாருமே காலில் செருப்பு போட்டு தான் எங்களுக்கு நினைவே இல்லை. ஸ்மோக்கிங்கிறது கிடையாது. டீச்சர்ஸும் வந்து ஸ்மோக் பண்ணி நான் பார்த்ததில்லை எங்கள் டீச்சர்ஸு. டீச்சர்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் 50 to 60% ஆஃப் ஆல் டீச்சர்ஸ் ஃபார் ஒன்லி பிராமின்ஸு. ரெண்டாவது அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் ஒழிய இதே வந்து அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டு டீச்சர்ஸும் இருந்தாங்க. கார்டியாலிட்டி வாஸ் பர்ஃபெக்ட்லி மெயின்டைன்டு. நாங்கள் என்ன தான் திராவிட கழகம் பேசிக்கிட்டு இருந்தாலும் டீச்சர்ஸ் வந்து எங்களை யாருமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்ததே கிடையாது. நல்லா தான் கிளாஸ் எடுப்பாங்க. டீச்சர்ஸுக்குள்ளேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது என்ன தொடர்ந்து பேசுகிறேன்.